ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி எல்லோரும் குரூப் 4 எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது வந்து ஜாகிரபி கொஷின்ஸோட கீ வந்து பார்ப்போம். அது புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு சேர்த்தியே சொல்கிறேன். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹிமாலயஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து 10th ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து இருக்குது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் ப்ராஜெக்ட் டைகர் வந்து கேட்டிருக்காங்க, ப்ளஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து நம்மளது 18, அதிலே வந்து நம்ம அந்த ஆப்ஷன் வந்து ஒமிட் பண்ணியிருக்கலாம். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 10th யூனிட் 2ல் வந்து இருக்குது, பேஜ் நம்பர் 106. தமிழ் மீடியமும் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும், அப்படியே பார்த்துக்கோங்க. டைம் இல்லாதனால தமிழ் மீடியத்துக்கு போட முடியல. தேர்ட் கொஷின் பாருங்கள். ஜூட் இண்டஸ்ட்ரி வந்து எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஓரளவுக்கு வந்து எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இது ஆன்சர் வந்து ரிஷ்ரா. இது 10th வந்து 4th யூனிட்டில் வந்து இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்காத கொஷின் ஒன்று. நம்ம 10th வந்து படிச்சிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 11th கேட்டிருக்காங்க. பிளானட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன், நெப்டியூன், கேனிமெடி, ட்ரைட்டான் இதெல்லாம் வந்து இதோட பேசிக் கேரக்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி பாக்ஸ் கொஷின் தான். பாக்ஸ் கொஷின் மட்டும் பார்த்துனாலே அடிச்சுருந்துருக்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 11th யூனிட் 2ல் வந்து பேஜ் நம்பர் 29 வந்து இருக்குது. அடுத்ததாக இந்த கொஷின் பேசிக் கொஷின் எல்லோரும் அடிச்சிருப்பீங்க. 2018 வந்து மில்லட்ஸ்க்கான வருஷம். இது 10th வந்து யூனிட் 6 பேஜ் நம்பர் 108 இருக்குது. அடுத்ததாக வந்து சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து 10th வந்து யூனிட் 7ல் வந்து 114வது பேஜ் நம்பரில் வந்து இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. அதாவது நம்மளது வந்து செகண்டு தான், ஃபஸ்ட்டு கிடையாது. ஸோ அது மட்டும் தப்பு. இந்த கொஷின் வந்து ஸ்வாம்ப் டியர் வந்து எந்த ஸ்டேட் அனிமல்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது யூபி அண்ட் மத்திய பிரதேசத்துக்கு தான் வந்து ஸ்டேட் அனிமல். இந்த ஆப்ஷனில் வந்து அது இல்லாதனால, இல்லை எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அது இல்லை. உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 7.7th யூனிட் 2ல் வந்து இருக்குது. செகண்ட் டேர்மில் யூனிட் 2ல் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்வாம்ப் டியர் வந்து மத்திய பிரதேஷ்கானதை வந்து போட்டிருப்பாங்க. அடுத்ததாக வந்து மேக் இன் இண்டியா திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. 2014 வந்தது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ரீசனிங் கொஷினு. இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இது 10th வந்து யூனிட் 4ல் வந்து இருக்குது, பேஜ் நம்பர் 105. ஜாகிரபியில் மொத்தமாக வந்து 8 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. 10 கொஷின் வந்து கேட்பாங்க. இந்த டைம் ரிவர்ஸில் கேட்கல, ஃபாரஸ்ட்டில் கேட்கல, சாயிலில் கேட்கல. ரொம்ப வந்து எதிர்பார்த்த கொஷின் வந்து எதுவுமே இல்லை. ஸோ பார்ப்போம். அடுத்ததாக எக்கனாமிக்ஸு ப்ளஸ் வந்து பாலிட்டி கொஷின்ஸ்க்கெலாம் போடுறேன். இதே மாதிரி புக் ப்ரூஃபோடு வந்து வேணும்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.